ஜிபே பண்ணலாங்களா? பண்ணலாம் மேடம். ஓடிபி 6709. அனைவருக்கும் காலை வணக்கங்க. காலை வணக்கம் சம்பந்தம் இல்லையான்னு தெரியல. என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கேபிட்டலில் தான் ஒரு ஆர்டர் எடுப்போம். பிக்கப் வந்துட்டு விரும்பம் பார்ப்போம். ட்ராப் வந்துட்டு நாவலூர் போட்டுருந்துச்சா, அதனால் தூக்கிட்டேன். ஒரு ஹாஃப் அன் கிட்ட வெயிட் பண்ணோம். ஆர்டர் எதுவும் வரல, அதனால் எடுத்துட்டேன். இதுதான் பார்சலு. என்னான்னு தெரில. ஏதோ ஓடர் ஐட்டம் எதனா இருக்கான்னு கேட்டேன். அப்படிலாம் எதுவும் இல்லாமல் அப்போ சைடில் மாட்டிக்கலாம். மைக்கு தாங்க இன்னும் ரெடி ஆகலை, அதனால தான் வாய்ஸ் மாற்றி போடுறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு வழியில் போர்ட்டில் ஒரு ஆர்டர் போட்டால் நல்லாயிருக்கும். சரிங்க, நான் ஆர்டர் போட்டால் கண்டினியூ பண்ணுறேன். 31 கிலோமீட்டர் காட்டுதுங்க, 1 மணி நேரம். நாவலூர் ஏதோ ஆர்டர் வருதுங்க. ஒட்டியும் பார்க்கும் வீட்டுங்கிற இடத்துக்கு அப்பா கொஞ்சம் எடுத்துட்டேங்க. அப்பா ஒட்டியம் பார்க்கும் நாவலூர் பக்கத்தில் இருப்பேன். அப்படியே கொடுத்துட்டு நாவலூர் போயிடலாம். எங்க பிக்கப் தெரியுதுங்களா? ஒட்டி பார்க்கும் பக்கத்தில் தான் நாவலூர். இதை கொடுத்துட்டு அதை கொடுத்துடலாம். ராப்பிடோவில் 335 ரூபா காட்டுச்சு, இதில் 353 ரூபா காட்டுது. பரவாயில்ல, இது நேரம் வெயிட் பண்ணதுக்கு இந்த ஆர்டராவது போட்டாங்களே. தூய்மை பணியாளர் இவர் இருக்கிறதுனால தாங்க இந்த நாடே சுத்தமாக இருக்குது. இந்த மாதிரி ஆளுங்களாம் இருக்கிறதுனால தான் இங்கே வருவேன். இவ்வளோ சுத்தமாக இருக்குது. இல்லைன்னா எவ்வளோ கலீஜாக இருக்குன்னு நினச்சி பாருங்க. ஆனால் ரொம்ப கஷ்டங்க அவங்க பார்க்குற வேலைலாம். ஆனால் சம்பளமும் கம்மி. என்ன பண்ணுறேன்? சூப்பர் நானி. ஆனால் அந்த கஷ்டம்லாம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு அதுக்கு மேலே கஷ்டம் இருக்கும். வாங்கி சாப்பிடலாம். ஒட்டியம் பார்க்கும். ஓகேண்ணா, ரெண்டாவது ஆர்டர் எடுத்து கிளம்பியாச்சு. இதுக்கு மேலே ஸ்ட்ரெயிட்டாக போகிறது தான். ஏன்னா இங்கே நிற்க போகிறது இல்லை நம்ம. இது பக்கத்தில் தான். இந்த ஆர்டர் ஃபஸ்ட்டு ரெண்டாவது ஆர்டர் கொடுத்துருவோம், அடுத்தது ஃபஸ்ட் ஆர்டர் கொடுப்போம். இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் போர்ட்டலில் நீ தானே இன்சென்டிவ் போட்டிருக்காங்க. இன்சென்டிவ் பார்த்தீங்கன்னா அது போட்டதே வேஸ்ட்டுன்ற. ஏன்னா போடுறதே 40 ரூபா ஆர்டரு 50 ரூபா ஆர்டரு தான் போடுறாங்க. இதில் வந்துட்டு ஒரு ஆர்டர் கூட மிஸ் பண்ணக்கூடாது தான். அன்றைக்கி ஃபுல் டே எவ்வளோ நேரம் லாகின்ல இருக்குமோ, அதாவது 9 ஆர்டர் பார்க்கணும். 9 ஆர்டர் பார்த்தா 200 இன்சென்டிவ் போட்டுக்கிறான். அந்த 9 ஆர்டர் வந்துட்டு வர 9 ஆர்டரும் எடுக்கணும். ஒரு ஆர்டர் கூட எடுக்காமல் இருக்கக்கூடாது. 40 ரூபா 50 ரூபா ஆர்டர் போட்டால் எப்படி எடுக்கிறது? அது போனதே வேஸ்ட்டுன்ற. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோவில் ஒரு ஆஃபர் போட்டுக்கிறான். ஜொமேட்டோவில் என்னன்னா 14ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி வரையும் 5 நாள் வந்து லாகின் பண்ணியிருக்கணும். 5 நாள் லாகின் பண்ணி ஒரு 16,000 சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு அதில் ஆஃபர் வந்துட்டுக்குது. அதாவது 5 நாளைக்கு 16,000, 16,000. நல்லா தான் இருக்கு. ஏற்கனவே ஒரு வாட்டி அதை நம்பி தான் போய் வீணாக போயிட்டோம். ரெண்டாவது ஆர்டர் கொடுத்தாச்சு. இப்போ ஃபஸ்ட் ஆர்டர் கொடுக்க போகிறோம். இங்கேருந்து 5 கிலோமீட்டர் காணுது. என்னம்மா இதெல்லாம் வீடு பாருங்க, எல்லாம் மாசாக இருக்குது. எல்லாம் கோடி கணக்கில் இருக்க வீடெலாம் எங்கே போகிறது அவ்வளோ பணத்துக்கு? நம்மளால அந்த மாதிரி வீடு வாங்க முடியுமா? ஃபஸ்ட்டு ஆர்டர் கொடுத்தாச்சு, 335 ரூபா. இங்கேருந்து ஒரே ஒரு 2 ஆர்டர் மட்டும் போடுங்கடா, நான் வீட்டுக்கே போயிடுவேன். இதுவே ஒரு 600 ரூபா 60 சில்லறை வந்துடுச்சு. சரிங்க, அடுத்த ஆர்டர் எதனும் போட்டால் கண்டினியூ பண்ணுறேன். 3வது ஆர்டர் தான் போட்டாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா நாவலூரில் எடுத்துக்கிட்டு துறைப்பக்கம் ட்ராப்பு. ஏதோ துணி கடையை ஏதோ போட்டுருந்துச்சு.
நாவலூர் எடுத்துகிட்டு போய் அதே பிரான்ச்சில் திருப்பகத்தில் இருக்கா, அங்கே போய் கொடுக்கும். இந்த கடவுளை தான் காட்டுது. வாங்க போ. ஏய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாரமா நிற்கிறீங்க? ஹாய்டா. ஹாய் குட்டி குஞ்சான், எப்படி இருக்க? ஹாய், சாப்பிட்டியா? என்னடா பார்க்குற? அண்ணா போட்டு தரண்ணா. ஓகேண்ணா. இந்த கடைக்கு எல்லாமே காஸ்ட்லியாக இருக்குதுங்க. இங்கே பாருங்கண்ணா, எதுக்கு எடுத்தாலும் 2000 3000 தான் போட்டுக்குது. ஒரு செப்பல் பாருங்க 4000 போட்டுக்குது. தலைவர் வராரு. ஓகேண்ணா, அது பேக் பண்ணும் போல. பாருங்க, இந்த பர்ஸ் இருக்குல்ல, பர்ஸே வந்துட்டு 1500 போட்டுக்குது. எதுக்கு எடுத்தாலும் காஸ்ட்லியாகவே இருக்குது. நம்ம ரேஞ்சுக்கு எதனா கிடைக்காதா? சரிங்க, எதனா சுற்றி சுற்றி பார்ப்போம். நம்ம ரேஞ்சுக்கு எதனா கிடைக்குதானே, 200 300 எதனா கிடைக்குதான்னு ஒன்று பார்ப்போம். எங்க ட்ராப்பு? வாங்க ஷூ பார்ப்போம். ஷூ 5500. ஏண்டா 300 செப்பல் வாங்க முடியல என்னால். குட்டி குஞ்சால ஒரே அழுகுறான், என்னன்னு தெரியல. ஏன்டா அழுகிற? டேய் அழுகாதரா. நான் எங்கண்ணா ஆர்டரே வரல. நானா எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? டேய் அழுகக்கூடாது, வெளிச்சு போடுவேன். அவ்வளோதாங்க, 3வது ஆர்டர் எடுத்து கிளம்பியாச்சு. 12 கிலோமீட்டர் கடுத்து. வாங்க போகலாம். இப்போ கொடுத்துட்டேன். அங்கேருந்து நான் ஆர்டர் தான் பார்ப்போம். வாணா நான் எப்படி தரணா? வாணா, நீ ஏன்னா பார்க்குற? என்னடா அது கை காட்டினாரு, அங்கேயே நிற்கிறாரு. நோ வாணா, நோ வாணா, என்னண்ணா? நானா கை காட்டினா அப்புறம் திரும்ப அங்கேயே நின்ட்ட. வாணா, நான் எப்படி தரணா? அப்படிக்கா தானே போகிறேன், அவனை விட்டு போடுறா. வாணா அவனுக்கு வேற வழி தெரியல, இவங்களை எப்படி பிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு. தேங்க்ஸ். 3வது ஆர்டர் தான் கொடுத்தாச்சு. 164 ரூபா வந்துச்சு. தாச்சு 4வது ஆர்டர் போகிறான்னு பார்ப்போம். ஏங்க அங்கே போகிறேங்க, ரோல்ஸ் ராய்ஸ் கார் போகுது. வாழ்க்கையில் இப்போ தாங்க 2வது டைம் பார்க்குறேன். எவ்வளோ காசு இருக்கும் அந்த காரு? ஒரு 10,000 ரூபாய் கேமரா வாங்கிட்டு அந்த கேமராவுக்கு மைக்கு செட் ஆக மாட்டேது. வேறு கேமரா மாற்றுறதுக்கு காசு இல்லை. இது என்னடான்னா ரோல்ஸ் ராய்ஸ் காரா? அதெல்லாம் எவ்வளோ காசு? நம்மளாலாம் வாங்கவே முடியாது வாழ்க்கை ஃபுல்லாக. 4வது ஆர்டர் தான் எடுத்தாச்சு. ஒரு 25 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டுருப்பேன். ஆர்டர் எதுவும் வரல. நான் சாப்பிட்டே முடிச்சுட்டேங்க. அதான் வெறுப்பாயிடுச்சு. பார்த்தேன், இங்கேருந்து பாடி இருக்கு இல்லையா, பாடி பிரிட்ஜுக்கு ஒரு ஆர்டர் போட்டாங்க, பேசஞ்சர் கூப்பிட்டு போகிற மாதிரி. சரி வாங்க கூட்டிகிட்டு போகலாம் சொல்லிட்டு எடுத்துட்டேன். பேசஞ்சர் தான் எடுத்தேன். வெறுப்பாக இருக்குதுங்க, நிறுத்தியாக இருந்தா ஒரு மாதிரி அடுத்த ஆர்டர் எடுக்கிறதுக்கு மைண்ட் செட்டே வர மாட்டேது. அதான் தான் எடுத்துட்டேன். 676578 ரோக்கிங் எத்தனை மணிக்கு காட்டுது? 4வது ஆர்டர் வந்து ட்ராப் பண்ணிடுச்சுங்க. 325 ரூபாய் காட்டுச்சு. 350 ரூபாவை கொடுத்துட்டாரு. இங்கேருந்து எதனா ஆர்டர் கிடைச்சா நல்லாயிருக்கும். அஞ்சாவது ஆர்டர் எடுத்தாச்சுங்க. இதுதான் 5வது ஆர்டரு. 6வது ஒரு ஆர்டர் ரேபிடர் போட்டிருக்காங்க. 5வது ஆர்டர் வந்து நீலாங்கரை ட்ராப்பு. 6வது ஆர்டரு தேனாம்பேட்டை. 6வது ஆர்டர் போய் பக்கத்தில் போய் எடுத்துருவோம். பக்கத்தில் தான் காட்டுது. போய் எடுத்துட்டு கட்டிட்டு பண்ணுறேன். நீங்களாண்ணா? கொடுங்கண்ணா. அதை தாங்க 6வது ஆர்டர் வாங்கியாச்சு. இதுக்கு மேலே எங்கேயும் ஸ்டாப் இல்லை, ஸ்ட்ரைட்டாக பறக்க வேண்டியது தான்.
அவ்வளோதாங்க. 6வது ஆர்டர் கிட்டாச்சு. 133 ரூபா. 650 ரூபா அனுப்பிட்டாரு. 5வது ஆர்டர் தான் கொடுக்க போகணும். ஆனால் ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்குங்க. எல்லாம் பொங்கல் அது ஊருக்குறாங்களா, ரொம்ப டிராஃபிக்காக இருக்குதுங்க. 220க்கா? 220. ஆறாவது ஆர்டரும் கொடுத்தாச்சுங்க. உள்ளே போக சொல்லி கேமரா ஆஃப் ஆகிடுச்சு, சார்ஜ் இல்லாமல். அது பேட்டரி மாற்றுறதுக்குள்ளே பேட்டரி என்ன வண்டியில் இருந்தது, அதனால் வந்து மாற்றினேன். 7வது எதனா ஆர்டர் போட்டால் பரவாயில்ல, வீட்டு பக்கம் போட்டால் எடுத்துகிட்டு போகலாம். போடுவாங்களா? 7வது ஆர்டர் தாங்க பிக்கப் பண்ணியாச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா அடையாறு இடத்துக்கிட்டே பெரம்பூர் கோச் விட்டுக்கு தான் இதுதான் ஆர்டரு. சரி, இப்போ இதை கொடுத்துட்டு அப்புறமா வீட்டுக்கு போகலாம் சொல்லிட்டு எடுத்துட்டேங்க. போகிற வழியில் இன்னொரு ஆர்டர் போட்டால் நல்லாயிருக்கும். சென்ட்ரல் வழியாக தான் போகிறேன். இங்கேருந்து சென்ட்ரலுக்கு நிறையா ஆர்டர் வரும். ஜார்ஜ் டவுன், பாரிஸு, இதனா ஒரு ஆர்டர் போட்டு அப்படியே எடுத்துகிட்டு போகலாம். ஐயோ, 24 கிலோமீட்டரா? சரிங்க, வாங்க போவோம். ரேப்பிடில் ஒரு ஆர்டர் போட்டுருக்காங்க, பேசஞ்சர் கூப்பிட்டு போகிற மாதிரி. எக்மோரா அவரை விட்டுட்டு அப்படியே நம்ம பெரம்பூர் போயிடலாம். ஏக்கா, யாருக்கு முன்னாடி சொல்லிட்டு உக்காருக்கா, ஏறி உட்காந்துட்டு ஓட்டிக்க சொல்கிறேன். என்னக்கா நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணாதக்கா. நானும் தான் ஏற்றுக்கிட்டேன். வேற யாரும் இருந்தால் கழுத்திலே போட்டு அடிச்சிடுவாங்கக்கா. பார்த்து உசாரா இருக்க. என்னக்கா நீ உனக்கு தமிழும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. எனக்கு ஹிந்தி தெரியாது, ஒன்றும் தெரியாது. என்ன பண்ணுறது போ. ஏக்கா, நீ என்ன பேசுறனா எனக்கு புரியல. ஆனால் நீ சொல்கிறது மட்டும் ஒன்று புரியுது. சீக்கிரமாக போ, உனக்கு எக்ஸ்ட்ரா காசு கூட தரேன்னு சொல்கிறேன், அவ்வளோதானே. என்னை பற்றி உனக்கு தெரியாதுல்ல. வாக்கா நீ. பீட்டர் அக்காக்கு நம்மளை பற்றி தெரியல. ஏக்கா, என்ன ஸ்பீடா போ சொல்லிட்டு நீ பாட்டுன்னு உங்கள் ஆள் கூட சண்டை போட்டு என்ன வெறுப்பேற்றிட்டு வர ஃபோன் பேசிக்கிட்டா. என்னக்கா நீ? அக்கா 195 ரூபா ஆச்சுக்கா. அம்பளையா? நீயே பாருக்கா, நானும் பொய்யா சொல்கிறேன். நீயே பாருக்கா, 195. நான் 300 தர 50 ரூபா எடுத்துக்கணுமா? சரிக்கா, தேங்க்யூக்கா. சேஞ்சா அதோ பார்க்குறாருங்க. 20, 30, 50 இந்தாக்கா. ஓகேவா? தேங்க்யூக்கா. 10 நிமிஷம் அப்பாக்கா. ஆனால் கடைசி வரை நீ அந்த ஃபோன் பேசுறது நீ பாட்ட மாட்டலக்கா. ஓகே, பாய்க்கா. நான் தானே. ஓகே, அவ்வளோதாங்க. நல்லா ஆர்டர் கொடுத்தாச்சு. அவ்வளோதான், டைம் ஆயிடுச்சுங்க. இருட்டாவே ஆயிடுச்சு பாருங்க. 7 மணி ஆயிடுச்சு. 6:45. சரிங்க, என்னோட என்ன செலவன் பார்த்துருவோமா? ஏன்னா இதுக்கு மேலே நம்ம ஆர்டர் எடுத்து போகிறதில்ல. பார்த்துட்டு இதை க்ளோஸ் பண்ணுறோம். போர்ட்டூரில் பார்த்தீங்கன்னா 925. பரவாயில்ல, இன்னைக்கு போட்டு வந்து நல்லா ஓடிச்சு. 925. அப்படியே ரேபிடோவுக்கு போனீங்கன்னா இது ஒரு அப்டேட் ஒரே கேட்குது. ராப்பிடோவில் 872 ரூபா.
872 ப்ளஸ் இன்னைக்கு ஒரு டிப்ஸ் மட்டுமே ஒரு 50 ரூபாய் கிட்ட வந்துச்சு. பார்த்தீங்கன்னா 1847 மைனஸ் வந்துட்டு 220 ரூபாய்க்கு போட்டு எடுத்தோம். 1677 இருப்பாங்க இன்னைக்கு ஏர்னிங்ஸ். இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல, ஆனால் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. ஆனால் ரொம்ப கொஞ்சம் அலைச்சலாக இருந்துச்சுங்க. சரி ஓகேங்க, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.